यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எதிராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளுக்கு பல்வேறு திருக்கோவில்களிலிருந்து மகாபிரசாதம் சமர்ப்பணம். ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பெங்களூரு ஸ்ரீமட்டத்தில் தாயாருக்கு விசேஷ கைங்கரியம். திருநாராயணபுரத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை வைபவம். திரு ஸ்ரீ வைத்திய வீரராகவ சுவாமியின் தெப்போற்சவம். இனி விரிவான செய்திகள். நேற்றைய தினம் நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் ஆப்த பக்தரான திருமதி சௌமியா ராம்மோகன் அவர்கள் நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு திவ்ய தேசங்கள் மற்றும் திவ்ய கஷேத்திரங்களின் மகா பிரசாதத்தை சமர்ப்பித்தார். ஸ்ரீரங்கம், நாச்சியார் கோவில், வடுவூர், திருக்குடந்தை ஸ்ரீ கோதண்டபாணி, சாரங்கபாணி, சக்கரபாணி, உப்பிலியப்பன் கோவில் மற்றும் திருக்கண்ணபுரம், திருக்கண்டியூர், திருக்கண்ணமங்கை, திருச்சேரை, நந்திபுர விண்ணகரம், திருக்கண்ணங்குடி, தஞ்சாவூரின் தஞ்சை மாமணி கோவில், நீலமேக பெருமாள் கோவில், மணிக்குன்ற பெருமாள் கோவில், திருஇந்தளூர், திருச்செங்கோடு, திருவெள்ளியங்குடி, திருப்புள்ளம்பூதங்குடி, தேரெழுந்தூர், கபிஸ்தலம், திருக்கூடலூர், நாமக்கல் ஸ்ரீ நாமகிரி தாயார், ஆஞ்சநேய சுவாமி மற்றும் ஸ்ரீ ரெங்கநாத சுவாமியின் மகாபிரசாதங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. தாம் இருக்கும் இடத்திற்கே எம்பெருமான் நாள்தோறும் அனைத்து திருக்கோவில்களிலிருந்தும் மகாபிரசாதத்தை அனுப்பி வைக்கும் பரம கிருப்பையை எண்ணி மனம் நெகிழ்ந்து எம்பெருமானை பக்தியுடன் வணங்கி லோகக்ஷேமத்திற்காக நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகள் பிரார்த்தனை செய்து கொண்டார். நேற்றைய தினம் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நம்முடைய ஸ்ரீமட்டத்தில் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மாலையில் நாச்சியார் திருமொழி கோஷ்டி சாற்றுமுறை நடைபெற்றது. அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் விநியோகிக்கப்பட்டன. வாருங்கள், தாயாரின் திவ்ய தரிசனத்தை பெற்று அவருடைய கிருபா கடாட்சத்திற்கு பாத்திரமாகலாம். நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் ஆப்த பக்தரான ஸ்ரீமான் HR எத்திராஜ் அவர்களின் 75 ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு நேற்று காலை நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் ஸ்ரீமட்டத்தின் ராமானுஜ சம்ஸ்கிருதி பவனில் பகவத்கீதையின் அனைத்து அத்தியாயங்களின் பாராயண நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பகவத்கீதா ஸ்லோகத்தை பெங்களூரு சாந்திபினி குருகுலத்தின் ஆசிரியர்களும் மாணவர்களும் பாராயணம் செய்தார்கள். பின்னர் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் ஸ்ரீ எத்திராஜ் மற்றும் திருமதி மகாலட்சுமி தம்பதியினரையும் அவருடைய குடும்பத்தினரையும் சாந்திபினி குருகுல ஆசிரியர்களையும் கௌரவித்து அனைவருக்கும் ஆசி வழங்கினார்.
திருநாராயணபுரத்தில் நேற்றைய தினம் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு எதுகிரி நாச்சியாருக்கு சிறப்பு அலங்காரம், தட்சிணாயன புண்ணிய கால ஆடி சங்கிரமணத்தை முன்னிட்டு ஸ்ரீ திருநாராயணனுக்கு சிறப்பு கைங்கரியங்கள், மேலும் ஸ்ரீ செல்வப்பிள்ளைக்கு உபய நாச்சியாருக்கு, மேலும் பேசும் ராமானுஜருக்கும் திருமஞ்சனம் நடைபெற்றது. வாருங்கள், இப்போது எம்பெருமான், தாயார் மற்றும் ஆச்சாரியரின் திவ்ய தரிசனம் பெற்று அவர்களின் திருவருளுக்கு பாத்திரமாகலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யதிராஜா பக்தி நியூஸ் சேனல். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. திருக்குடந்தை திவ்ய தேசத்தில் ஸ்ரீ சார்ங்கபாணி சுவாமி சன்னதியில் தட்சிணாயன வாசல் திறப்பு உற்சவம் நடைபெற்றது. வாருங்கள், இப்போது அந்த திவ்ய சேவையை காணலாம். திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமானுக்கு இப்போது கோடை உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் 2ஆம் நாள் உற்சவத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியின் புறப்பாடு நடைபெற்றது. இப்போது அந்த மனதை மயக்கும் கிருஷ்ணனின் திவ்ய தரிசனத்தை காணலாம். திரு எவ்வுள் திவ்ய தேசத்தில் ஸ்ரீ வைத்திய வீர ராகவ பெருமாள் சன்னதியில் நேற்று முன்தினம் திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் எம்பெருமான் தெப்பத்தில் நீராழி மண்டபத்திற்கு எழுந்தருளினார். இந்த தெப்போற்சவத்தை காண நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தார்கள். வாருங்கள், நாமும் எம்பெருமானின் அந்த தெப்போற்சவத்தை கண்டு ஆனந்திக்கலாம்.
நம்முடைய எதிர்கிரி எத்ராஜ மட்டத்தின் ஃபேஸ்புக் யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திரதாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருளிச் செய்த சுந்தர பாகுஸ்தவம் என்ற கிரந்தத்திலிருந்து 6வது ஸ்லோகம் முதல் 10வது ஸ்லோகம் வரை திருப்புல்லானி ஸ்ரீ ஊவே சுந்தரராஜ ஐயங்கார் சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஸ்ரீ ஆண்டாள் தாயாரின் திரு நட்சத்திரமான திருவாடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் சிறப்பு உபன்யாசத் தொடரில் இன்று மாலை ஸ்ரீ ஆண்டாள் தாயார் அருளி செய்த நாச்சியார் திருமொழியின் முதல் பதிகத்தின் 1வது பாசுரம் முதல் 5வது பாசுரம் வரை டாக்டர் பூமா வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திருவருளை பெற்று தன்யர்கள் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம் இன்று சனிக்கிழமை ஆடி மாதம் 2ஆம் தேதி ஜூலை மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் கிரீஷ்ம ரித்து கடகமாசம் சுக்லபக்ஷம் காலை வரை சதுர்த்தி பிறகு பஞ்சமி திதி பூர நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜ ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो यतिराज